வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன செய்தி அப்படின்னா, இன்னைக்கு பிப்ரவரி 24ஆம் தேதி தமிழகத்துடைய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாள். ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்டிருக்காங்க. இன்னைக்கு இபிஎஸ் வெளியிட்டிருக்காரு தேர்ட் ஃபேஸ் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, லாஸ்ட் 5 வருடங்கள் திமுக ஆட்சியில் மக்கள்லாம் விலைவாசி உயர்வு காரணமாக பயங்கரமாக சஃபர் ஆகியிருக்காங்க, கஷ்டப்பட்டிருக்காங்க. அதனால கருணை தொகையாக அனைவருக்கும், அனைத்து ரேஷன் கார்டுக்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும். அதிமுக ஆட்சி அமைஞ்சோனையே ஒரு ரேஷன் கார்டுக்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும். எதுக்காக? திமுக ஆட்சியில் 5 வருடங்கள் விலைவாசி உயர்வு காரணமாக மக்கள் கஷ்டப்பட்டதுனால கருணை தொகையாக 10,000. ஒன்று, இது தேர்தல் வாக்குறுதி. ரெண்டாவது, பட்டப்படிப்பு படித்து, அதாவது காலேஜ் முடித்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் அந்த பட்டப்படிப்பை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களே, ரிஜிஸ்டர் பண்ணி வேலை வாய்ப்புக்காக வெயிட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு உதவித்தொகையாக மாதம் 2,000 ரூபாய் வழங்கப்படும். அப்படின்னும் 12ஆம் வகுப்பு படித்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் அதை ரிஜிஸ்டர் பண்ணி காத்திருப்பவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை. அப்போது காலேஜ் படித்து அதை எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு மாதம் 2,000, +2 படித்து அந்த +2வை எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு மாதம் 1000. இது தேர்தல் வாக்குறுதியாக இபிஎஸ் கொடுத்திருக்காரு. அடுத்தது, மீனவர்களுக்கு மீன்பிடி தடைக்கால நிவாரணம் 8,000 ரூபாய் வழங்கப்படுது. இப்போ இதை 12,000ஆக உயர்த்தி அறிவிச்சிருக்காரு இபிஎஸ். 12,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. அடுத்து, நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம் அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த தேர்ட் ஃபேஸ் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ மிக பரபரப்பாக பேசப்படுது. அதுலேயும் குறிப்பாக ஒரு ரேஷன் கார்டுக்கும் 10,000 ரூபாய் அப்படிங்கிறது பெரும் பரபரப்பாக பேசப்படுது. இது ஒன்று. அடுத்து, ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு பல பாஜக தலைவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் மனதின் குரல் நிகழ்ச்சியில் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜக முக்கிய தலைவர்களும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அதிமுக பாஜக கூட்டணியில் ஸோ தங்களுடைய வாழ்த்துக்களை கன்வே பண்ணியிருக்காங்க. அதில் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழகத்தின் லா அண்ட் ஆர்டரை, சட்டம் ஒழுங்கை முழுமையான கட்டுப்பாட்டில் வைத்திருந்த முதல்வராக விளங்கியவர் ஜெயலலிதா அவர்கள். பெண்கள் முன்னேற்றம், சமூக நலத்திட்டங்கள், குழந்தைகள் நலனுக்காக அவர் கொண்டு வந்த திட்டங்கள் தலைமுறைகள் கடந்தும் பேசப்படும். உறுதியான தலைவராக திகழ்ந்த புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் புகழை போற்றி வணங்குவோம் அப்படின்னு அண்ணாமலை பதிவு போட்டிருக்காரு. இப்போ என்ன டிபேட்டு அப்படின்னா, பாஜகவுடைய சீனியர் தலைவர்கள் அத்வானி அவர்கள், வாஜ்பாய் அவர்கள், ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்கள், ஸோ இவங்களுடைய பிறந்தநாள் அப்படின்னா அதிமுக தலைவர்கள் யாராவது ஒருத்தங்க வாழ்த்து தெரிவிக்கிறாங்களா? பிறகு எதுக்காக அதிமுகவுடைய முன்னாள் தலைவர்களுக்கு பாஜக லீடர்ஸ் வாழ்த்து தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஜிக்காக சில பேர் கேள்வி கேட்குறாங்க. இது ஒன்று. இது ஒரு பக்கம் டிபேட் நடக்குது. இன்னொரு பக்கம், மறைந்த முன்னாள் முதல்வர் அவங்க பல நல்ல ஸ்கீம்ஸையும் கொண்டு வந்திருக்காங்க. தொட்டில் குழந்தை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு ஜெயலலிதா அவர்கள் பீரியடில் தான். அதான் அண்ணாமலை சொல்லியிருக்காரு, குழந்தைகள் நலனுக்காக அவர் கொண்டு வந்த திட்டங்கள் தலைமுறைகள் கடந்து பேசப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அப்போது நிறைய நல்ல திட்டங்களையும் ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்தபோது கொண்டு வந்திருக்காங்க. அண்ணாமலை சொன்ன மாதிரி சட்டம் ஒழுங்கை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணவங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்னா நோ காம்ப்ரமைஸ் அப்படின்னு ஆட்சியை நடத்தினவங்க ஜெயலலிதா அவர்கள். அப்போ பண்ண நல்ல விஷயத்தை பாராட்டுறதுல என்ன தப்பு? முழுவதுமாக சரண்டர் ஆகிறது தான் தப்பு. ஒரு ஊழல் பிரச்சனை அப்படின்னா அதை அண்ணாமலை சுட்டி காமிச்சிருக்காரு. அதுதான் கூட்டணி முறிவுக்கே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பஞ்சாயத்து பண்ணாங்க. எப்படி ஜெயலலிதா அவர்களை பற்றி அண்ணாமலை இப்படி பேசலாம்? அண்ணாமலை என்ன சொன்னார், தமிழகத்தில் முன்னாள் முதல்வர்களே ஊழல் வழக்கில் சிறைக்கு போனவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். ஜெயலலிதாவை எப்படி அவதூறாக பேசலாம் அப்படின்னு அதிமுக பிரச்சனை பண்ணி என்டிஏலேருந்து வெளியேறினாங்க. ஆக்சுவலாக அவங்க முன்னாடியே பாஜக கூட்டணியிலேருந்து வெளியேற முடிவு பண்ணிட்டாங்க. பாஜக கூட்டணியிலேருந்து வெளியேறினா சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் கிடைக்கும், திமுகவுடைய கூட்டணி உடைஞ்சு அங்கே இருக்கக்கூடிய நிறைய கட்சிகள் நம்மளை நோக்கி வருவாங்க அப்படின்னு அதிமுக பிளான் பண்ணாங்க. பழனிசாமி அவர்கள் பிளான் பண்ணார். ஆனால் பிளான் பண்ண ரெண்டுமே நடக்கலை. சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளும் அதிமுகவுக்கு விழுகலை, திமுக கூட்டணியும் உடையலை. ஆனால் பாஜக கூட்டணியிலேருந்து வெளியேற அண்ணாமலை அப்படி பேசினார்ல, அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அதிமுக. ஆனால் அண்ணாமலை தப்புனா அதை சுட்டியும் காட்டியிருக்காரு, பண்ண நல்ல விஷயங்களை பாராட்டவும் செய்கிறாரு. அதனால் இந்த விஷயத்தில் அண்ணாமலை விஷ் பண்ணதுலாம் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சில டிபேட்ஸும் நடந்துட்டு இருக்கு. டோட்டலாக சரண்டர் ஆகிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு. எப்படி உடம்புல ஓடுறது அதிமுக ரத்தம்,
அப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறது தான் தப்பே தவிர, யாராக இருந்தாலும் அவங்க கொண்டு வந்த நல்ல ப்ராஜெக்டை பாராட்டுறதுல தப்பு கிடையாது அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை. இடையில ஒரு சில திமுக காரங்க பாஜக ஊழலுக்கு எதிரான கட்சி அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. ஆனால் ஜெயலலிதா அவர்கள் ஊழல் வழக்கில் அவங்க குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டவங்கள, அவங்களுடைய பிறந்த நாளுக்கு ஒவ்வொரு பாஜக தலைவர்களும் இப்போ பாராட்டி வாழ்த்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஃபயர் விட்டுக்கு இருக்காங்க. அப்போ இது என்ன மாதிரியான முரண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரங்க கேள்வி கேட்குறாங்க. பாஜக சொல்கிறாங்க, உலகத்தில் எந்த கட்சிக்கும் ஊழலை பற்றி பேச தகுதி இருக்குது, ஆனால் திமுகவுக்கு ஊழலை பற்றி பேச தகுதி கிடையாது அப்படின்னு பாஜக காரங்க பதிலடி கொடுக்க திமுக பாஜக இடையே பெரிய பஞ்சாயத்து வெடிச்சிருக்கு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.